நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் நமக்கு சொல்லிட்டா நடக்குது. ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவர் காட்டணுமா இல்லையா, சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அவர் தான் சொன்னார், நான் வரும் காரியத்தை உனக்கு போதிப்பேன்னு சொன்னார்ல. யோசிச்சு பாருங்க. எதுக்கு சொல்கிறோம்? இன்னும் நம்ம பலிபீடமாக இருக்கமான கொஞ்சம் போய் ஆராய்ந்து பாருங்க. இப்போ நம்ம பலிபீடத்தில் அக்கினி எரியுதான்னு யோசிச்சு பாருங்க. அக்கினி எரிந்தா நம்ம எப்போதும் ஆயத்தமாக இருப்போம், எப்போதும் விழிப்போடு இருப்போம். ஜாமக்காரன் என்ன பண்ணுவான்? தேசத்தில் எந்த தீங்கு வருதுன்னு முன்னாடியே கண்டுபிடிச்சிருவான், எல்லையை தொடறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருவான். இன்னார் ஓடியாரான், இந்த குதிரை ஓடியாருது, இவனோட சாயல் இப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். நீங்க தூங்குற ஜாமக்காரனா, விழிச்சிருக்க ஜாமக்காரனா? யோசனை பண்ணி பாருங்க. வந்ததுக்கு அப்புறம் குத்துது குடையுதுன்னு சொல்றது காட்டிலும் வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது தான் சால சிறந்தது. அல்லேலூயா. நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன், ஆனா நானும் தான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்றது பெருமை நமக்கு வேற. பெருமை வேற நமக்கு இல்லைங்கய்யா, இல்லை, குறைவுள்ளவங்க தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? சரி பண்ணிக்கணும். அல்லேலூயா, சரி பண்ணிக்கணும். இது வரைக்கும் அப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? இல்லைப்பா, உன்னை நீயே நான் சரியாக நடக்கிறேன், நீயே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உன்னை நீயே நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்க. இல்லை, நீ இன்னும் சரியாக ஆகலை. நிறைய காரியங்களை நீ இன்னும் கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. உன் பலிபீடத்தில் இன்னும் ஏன் அக்கினி எரியாமல் இருக்குன்னா நிறைய விஷயம் இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? எத்தனை பார்த்தோம்? 3 பார்த்தோம். 1 ஜபத்தை குறித்து பார்த்தோம். 2வது நாம பேசுறது கர்த்தரை குறித்து பேசுவோம்னு பார்த்தோம். 3வது நாம கர்த்தருடைய அபிஷேகத்தால நிரம்பின வாழ்க்கை இருந்தா புத்தி உள்ளவர்களா இருப்போம். இன்னும் 2 இருக்கு, வாசிச்சுட்டு போயிடலாமா? சுருக்கமா ஒரு 5 நிமிஷம். ஆதியாகமம் 26:25 வாசிங்க. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். ஆமா, நல்ல கவனிங்க. பலிபீடம் நீங்களா இருந்தா, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள பற்றி எரிந்து கொண்டு இருந்தா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு உண்டான துறவை நீங்கள என்ன பண்ணுவீங்க? வெட்டுவீங்க. துறவை வெட்டினாங்க. யாருடைய வேலைக்காரரு? ஈசாக்குடைய வேலைக்காரர். நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை வேற எங்கேயோ போய் தேடாதீங்க. வேதம் சொல்லுது, எபேசியர் 1 நீங்க வாசிங்கன்னா, உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினால் அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிச்சிட்டார். இதை இன்னும் உறுதிப்படுத்துறபடி சொல்ற பாருங்க. தீமோத்தேயுவை பார்த்து பவுல் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? மூப்பர்கள் எல்லாரும் மேல கை வச்ச போது உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ என்ன பண்ணு? அனல் மூட்டி எழுப்பு. உன்னை ஏற்கனவே வரத்தினால நிரப்பிட்டாரு. நீ அனல் மூட்டப்பட்டா, அதாவது பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டனா அந்த வரங்கள்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. அப்போ உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கண் காணாத ஆசீர்வாதம், காதால கேட்க முடியாத ஆசீர்வாதம், நம்முடைய இருதயத்தால உணர முடியாத அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணாரு சொன்னார் பாருங்க. இந்த ஆசீர்வாதம் எப்ப ஆக்டிவேட் ஆகும் தெரியுங்களா? எப்போ அது ரீசார்ஜ் ஆகும் தெரியுங்களா? எப்போ அது நம்முடைய முன்னாடி நிற்கும் தெரியுங்களா? என்னைக்கு நாம பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்ட வாழ்க்கை இருக்கோ, நாம பலிபீடமாக இருந்தா, நமக்குள்ள அக்கினி பற்றி எறிந்தா, நமக்கான துறவை நாம வெட்டி கொள்வோம்.